வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பரிசு பத்திரங்கள் வழியாக நன்கொடை வழங்கியவர்களுக்கு நாங்கள் சலுகைகள் எதுவும் காட்டவில்லை என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். அப்பட்டமான பொய். இதை மறுக்கின்ற செய்திகள் ஆதாரங்களுடன் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறோம். ஆந்திர மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பவர் சி.எம். ரமேஷ். இவர் RPPL என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். 5 கோடி ரூபாய்க்கு இவர் தேர்தல் பத்திரத்தின் வழியாக நன்கொடை வழங்கி இருக்கிறார். அடுத்த சில நாட்களிலேயே உத்தரகாண்ட் மாநிலத்தில் நீர் மின் திட்டம் ஒன்றுக்கு அவருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. தவோன் விஷ்ணுகாம் என்பது அந்த திட்டத்தினுடைய பெயர். இதனுடைய மதிப்பீட்டு தொகை 1098 கோடி ரூபாய். இந்த திட்டம் தொடங்கப்படுகின்ற இடத்திற்கு அருகே ஜோதிமாத் என்ற நகரம் இருக்கிறது. இந்த திட்டத்திற்காக அந்த நகரத்தில் பல வீதிகள் படுகொழியாக பள்ளங்களாக தோண்டப்பட்டிருக்கின்றன. பல வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. சுரங்கப்பாதை தோண்டப்பட்டிருக்கிறது. இதற்கு ஜோதிமாத் நகர மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து போராடினார்கள். ஆனால் அந்த போராட்டங்கள் கண்டுகொள்ளப்படாமல் திட்டங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருந்தன. கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு 45 கோடி ரூபாய்க்கு இதே ரமேஷ் தேர்தல் பத்திரத்தை வாங்குகிறார். உடனே அதற்கு கைமாறாக மத்திய அமைச்சரவையின் பொருளாதார பிரிவு கூடி அவருக்கு அணை கட்டும் திட்டம் ஒன்றுக்கு அனுமதி வழங்குகிறது. இமாச்சல பிரதேசத்தில் சட்லக் சிம்லா நதியின் குறுக்கே கட்டப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அணை கட்டும் திட்டம். இந்த திட்டத்திற்கு அம்மாநிலத்தில் கடுமையான எதிர்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. இத்திட்டத்திற்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. 1000 விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் பறிக்கப்பட்டன. ஆனால் பறிக்கப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடுகள் தராமல் இந்த நிறுவனம் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறது. உள்ளூர் மக்களுக்கு வேலை தருவோம் என்ற அந்த உறுதிமொழியையும் காப்பாற்றப்படவில்லை. சுற்றுப்புற சூழலும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக அவர்கள் இன்றைக்கும் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்தை பற்றி இந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த கவலையும் படாமல், எனக்கு மேலிடத்தின் செல்வாக்கு இருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலில் விசாகப்பட்டினத்தில் நான் பாஜகவின் வேட்பாளராக போட்டியிடப் போகிறேன் என்று அவரே கூறிக்கொண்டு மிரட்டி கொண்டு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்கட்டும், சொந்த கட்சிக்காரர் நடத்துகின்ற நிறுவனத்திற்கே இப்படி 45 கோடி ரூபாய் வருமானத்தை பத்திரப்பதிவு நன்கொடையை இந்த பத்திரங்கள் மொழியாக பெற்றுக்கொண்டு சலுகைகளை அமைச்சரவை கூடி ஒப்புதல் தந்து வாரி வழங்கி இருக்கிறது இந்த மோடியின் ஆட்சி. இவர்கள்தான் ஊழலற்ற ஆட்சியை நடத்துகிறார்கள், ராமராஜ் ஆட்சியை நடத்துகிறார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் மக்களிடம் வாக்கு கேட்க வருகிறார்கள். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.